இந்த தோசை மாவு மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா போதும், ஒரு வாரத்துக்கு நைட் டின்னருக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கவே தேவையில்ல. ஆனா தப்பி தவறி மாவு மட்டும் இடையில காலியாகிருச்சு. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள தலையே பிச்சுக்கும். அட்லீஸ்ட் உப்புமா, சேமியான்னு எதையாவது வச்சு சமாளிக்கலான்னு பார்த்தா, நம்ம வீட்டில் ஒரு ஆளும் அதை கையே வைக்க மாட்டாங்க. நானுமே அதை சாப்பிட மாட்டேன். சரி எப்படியும் வீட்டில் கோதுமை மாவு இருக்கும், அப்படியே சப்பாத்தி போட்டுடலான்னு பார்த்தா, அன்னைக்குன்னு பார்த்து மாவும் இருக்காது. கவனிக்காமல் அப்படியே விட்டுருப்போம். அப்படிலாம் கை கொடுக்குற ஒரே ஆயுதம் பார்த்தீங்கன்னா, ஒன்றா தக்காளி சாப்பாடாக இருக்கும், இல்லைன்னா அரிசி பருப்பாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். பிஃபோர் மேரேஜில் இப்படி மாவு காலியாகிடுச்சுன்னா அம்மா வந்து கடையில் வந்து பேக்கெட் மாவு வாங்கிட்டு வந்துடுவாங்க. பட் ஆஃப்டர் மேரேஜ் தான் இந்த விஷயமே எனக்கு தெரிய வந்தது. எங்கள் அத்தை வந்து வீட்டில் மாவு காலியாகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் வந்து இந்த 2 சாப்பாட்டில் ஏதோ ஒன்று வந்து ரெடி பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இது கூட வந்து சுட சுட ஆம்லேட், அப்படி இல்லைன்னா ஒரு எக் பொடி மாஸ், அப்படியும் இல்லைன்னா பாயில் பண்ண எக்கை வந்து லைட்டாக மசாலா தடவி ஃப்ரை பண்ணி எடுத்தால் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். நைட்டு இதை சாப்பிட்றப்போ அதோட ஃபீலே தனி. யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.